ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு. கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள், புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு, கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்ன எடுத்துருக்கேன்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கடுகு, வெந்தயம் 5 எடுத்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டு. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஜார்லேயே போட்டுடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரிஞ்சிச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பாருங்க, பூண்டு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறத ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சால்ட்டு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் அப்பளம் வச்சுக்கிட்டு கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.